சரி, ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியாவோட ஹைவே எம்பயர், அதாவது ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தின ஒரு டீப் டைவ் கோச்சிங் செஷன். இது சும்மா ஒரு கம்பெனி ப்ரொஃபைல் கிடையாது, இது ஒரு முழுமையான பிசினஸ் மாஸ்டர் கிளாஸ்னே சொல்லலாம். நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். எப்படி எப்படி இந்தியாவோட ஹைவேஸ்ல ஒரு 94,000 கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும்? வாங்க, இத ஒரு ஹை ஸ்டேக்ஸ் கேஸ் ஸ்டடி மாதிரி அணுகலாம். ரெடியா? நம்ம சேர்ந்து இந்த புதிரை விடுவிக்கலாம். இதோ நம்மளோட கோச்சிங் பிளான். முதல்ல அவங்களோட தொடக்கத்தை பத்தி பாப்போம், அப்புறம் அவங்களோட போட்டி பலம், அதுக்கப்புறம் என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்கு, அவங்க ஃபைனான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு, கடைசியா அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த 5 ஸ்டெப்ஸ்ல இந்த கம்பெனிய முழுசா புரிஞ்சுக்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதி தொடக்கத்தின் கதை. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பிசினஸ் அனாலிசிஸ் பண்ணும்போதும் முதல் ரோல் அதோட அடித்தளத்தை புரிஞ்சுக்கிறது தான். சோ இவங்க எங்கிருந்து ஆரம்பிச்சாங்கன்னு முதல்ல பாப்போம். இந்த டைம் லைனை பாருங்க. 1977ல ஒரு சின்ன நிறுவனமா ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இங்க முக்கியமான தருணம், ஒரு உண்மையான கேம் சேஞ்சர்னு சொன்னா அது 1995 தான். இந்தியாவோட முதல் பிஓடி ப்ராஜெக்டை இவங்க தான் எடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க தான் முன்னோடிகள். அதுக்கப்புறம் 2008ல ஐபிஓ, அப்புறம் 2017ல இந்தியாவோட முதல் இன்விட். இதுதான் இன்னோவேஷன். மார்க்கெட்டை விட எப்பவுமே ஒரு படி முன்னாடி யோசிச்சிருக்காங்க. அடுத்ததா அவங்களோட காம்படிட்டிவ் எட்ஜ் என்னன்னு பார்ப்போம். அவங்களோட சீக்ரெட் சாஸ் என்ன? இவ்ளோ போட்டி நிறைஞ்ச மார்க்கெட்ல எப்படி அவங்களால தொடர்ந்து ஜெயிக்க முடியுது? வாங்க, அதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுதான் உங்களோட முக்கியமான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. முதல்ல அவங்க பீட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸை ஜெயிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட சொந்த டீம்ஸை வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. மூணாவதா அதை ஸ்டேபிளைஸ் பண்ணி டோல் மூலமா வருமானம் பார்க்கறாங்க. ஆனா இங்கே தான் அசலைன மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு. டிரான்ஸ்ஃபர். நல்லா வளர்ந்த அந்த அசத்தை ஒரு இன்விட்டிக்கு மாத்தி பணத்தை அன்லாக் பண்ணி அடுத்த ப்ராஜெக்ட்ல மறுமுதலீடு பண்றாங்க. இது ஒரு அருமையான கேபிட்டல் ரீசைக்ளிங் மிஷன் மாதிரி. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சுழற்சி இது. பாத்தீங்களா, இது அவங்க சேர்மனே உறுதி பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எஃபெக்டிவ் கேபிட்டல் ரீசைக்ளிங் அண்ட் வேல்யூ ரியலைசேஷன். இது ஏதோ சும்மா சொல்ற கார்ப்பரேட் வார்த்தைகள் இல்ல, இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியோட இதயம். ரொம்ப திட்டமிட்டு செய்றாங்க. இப்போ அவங்களோட மார்க்கெட் ஆதிக்கத்தை பாருங்க. கோல்டன் குவாட்ரிலேட்ரல், நார்த் சவுத் காரிடார், இதெல்லாம் இந்தியாவோட பொருளாதார ரத்த நாளங்கள் மாதிரி. இந்த வழிகளை கண்ட்ரோல் பண்றது ஒரு பெரிய மெட்ரோ நகரத்துல பிரைம் ரியல் எஸ்டேட்டை வச்சிருக்கிறதுக்கு சமம். இன்னொன்னு கவனிங்க, டிஓடி செக்மெண்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 50% மார்க்கெட் ஷேர் அவங்க கிட்ட இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண். சரி, அப்போ இன்விட்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. ஷேர்ஸ்க்கு பதிலா நீங்க ரோட் மாதிரியான அசெட்ஸ்ல முதலீடு பண்றீங்க. ஐஆர்பிக்கு இது ஒரு அருமையான கருவி. முடிஞ்ச ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து புது ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிதி திரட்ட இது உதவுது. ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப எஃபெக்டிவ். சரி, எந்த ஒரு கம்பெனியும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு நல்ல அனலிஸ்ட், ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டூடெண்ட் எப்பவுமே ரிஸ்க்ஸையும் கவனிக்கணும். சோ வாங்க, இப்ப நாணயத்தோட மறுபக்கத்தை பார்ப்போம். ஐஆர்பியோட பாதையில இருக்கிற தடைகள் என்னென்னு பார்க்கலாம். இந்தியா ரேட்டிங்ஸ்ல இருந்து கிடைச்ச இந்த ஸ்லைட் நமக்கு ஒரு பேலன்ஸ்ட் வியூவை கொடுக்குது. ஒரு பக்கம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, இன்விட்ஸ் மூலமா ஃபைனான்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அதிக கடன், குறைஞ்ச ஆர்டர் புக்குன்னு பிரச்சனைகளும் இருக்கு. பலம் பலவீனம் ரெண்டும் சேர்ந்ததுதான் நிஜம். இது ஒரு முக்கியமான ரிஸ்க், செக்டோரல் கான்சென்ட்ரேஷன். சிம்பிளா சொன்னா எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்கிற மாதிரி. ஐஆர்பிக்கு அந்த கூடை தான் ரோட்ஸ். நாளைக்கு ரோட் செக்டர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பாலிசி மாற்றம், இல்ல ஒரு பொருளாதார மந்தநிலை வந்தா அது நேரடியா இவங்கள பாதிக்கும். வேற எந்த டைவர்சிஃபிகேஷனும் கிடையாது. இப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமான புதுசா வந்திருக்கிற ரிஸ்க். NHAI ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பெரிய மதிப்புள்ள பிரச்சனைகளை இனிமே வேகமான ஆர்பிட்ரேஷனுக்கு கொண்டு போக முடியாது. அத சிவில் கோர்ட்ஸ்க்கு தான் கொண்டு போகணும். இதனால ஐஆர்பிக்கு என்னாகும்? சிம்பிள், அவங்களுக்கு வரவேண்டிய பணம் ரொம்ப நாள் தாமதமாகும். இது அவங்களோட பணப்புழக்கத்தை ரொம்ப மோசமா பாதிக்கலாம். சரி, இப்ப கொஞ்சம் கேர மாத்தி ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்த் செக் பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் பொய் சொல்லாது. அதுதான் ஒரு கம்பெனியோட உண்மையான பெர்ஃபார்மன்ஸை சொல்லும். சும்மா இந்த நம்பரை பாருங்க, 94,000 கோடி ரூபாய். இதுதான் அவங்க நிர்வகிக்கிற மொத்த சொத்து மதிப்பு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரே ஒரு நம்பர் அவங்க செயல்பாடுகளோட பிரம்மாண்டத்தை நமக்கு காட்டுது. அவங்களோட மார்க்கெட் கேப், அதாவது சந்தை மதிப்பு, சுமார் 24,717 கோடி. பங்குச்சந்தையில முதலீட்டாளர்கள் இந்த கம்பெனிக்கு கொடுக்கிற மதிப்பு இதுதான். இது பொதுமக்களோட நம்பிக்கையோட ஒரு அளவுகோலுன்னே சொல்லலாம். இப்ப பாருங்க, இங்க தான் ஒரு ஸ்மார்ட் அனலிஸ்ட் ரொம்ப கவனமா இருக்கணும்.
ஹெட்லைன்ல வர லாபம் 6000 கோடிக்கும் மேல. பார்க்க பிரமாதமா இருக்கு இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம். அதுல 5800 கோடிக்கும் மேல ஒரே ஒரு முறை வந்த வருமானம். அதாவது ஒரு அசட்ட வித்ததுனால வந்தது. அவங்களோட உண்மையான தொடர்ச்சியா வர கோர் ப்ராஃபிட் வெறும் 677 கோடி தான். ஒரு கோச்சா நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பவுமே அண்டர் த ஹுட், அதாவது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. எல்என்டி மாதிரி மத்த கம்பெனிஸோட ஒப்பிடும்போது ஐஆர்பியோட ப்ராஃபிட் மார்ஜின் நம்ப முடியாத அளவுக்கு அதிகமா தெரியும். ஏன்? இதுக்கு காரணம் அவங்களோட அது தனித்துவமான பிஓடி ஐஎன்விடி மாடல் தான். பாரம்பரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் மாதிரி இல்லாம இவங்களோட கணக்குல அசெட்ஸ விக்கிற லாபமும் சேரும். அதனால இது ஆப்பிள்ஸோ ஆரஞ்சோ மாதிரி ஒரு ஒப்பீடு. சரி, நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். முன்னோக்கிய பாதை. அவங்களோட கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் பார்த்துட்டோம். இப்ப அவங்களோட எதிர்கால ரோட் மேப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லட்சியத்தை பாருங்க. அவங்களோட சொத்து மதிப்ப 1,40,000 கோடிக்கு கொண்டு போகணுங்கிறது தான் அவங்க இலக்கு. இப்போ இருக்கிற இடத்துல இருந்து இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். இது அவங்களோட தீவிரமான வளர்ச்சி பசிய தெளிவா காட்டுது. சரி, இந்த இலக்க எப்படி அடைய போறாங்க? அவங்க கிட்ட ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. டிஓடி மற்றும் கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல கவனம் செலுத்த போறாங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அசெட் லைட் மாடலுக்கு மாறுது தான். அவங்க வெறும் ரோட்ஸ் ஓன் பண்ண விரும்பல, அதை திறமையா நிர்வகிக்க விரும்புறாங்க. இது ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான வியூக ரீதியான மாற்றம். இது ரிஸ்க குறைச்சு அவங்களுக்கு இன்னும் அதிக ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். சோ மொத்தத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஐஆர்பி சாலைகள் அமைக்கிறதுல ஒரு கலையையே கத்து வச்சிருக்காங்க, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா $1,000,000 கேள்வி என்னன்னா, இனிமேல் வரப்போற புது புது ரிஸ்க்ஸ், அதாவது அரசாங்க மாற்றங்கள், ஒரே துறையில இருக்கிற ரிஸ்க் இவங்களால சமாளிக்க முடியுமா? இதுதான் அவங்க எதிர்காலத்துக்கான மைய சவால். இந்த செஷனை நீங்க முடிக்கும்போது இந்த ஒரு கேள்வியை மட்டும் மனசுல வச்சு யோசிங்க.